ஸ்ரீ அவந்தி திருத்தல மாஹாத்மியம் 36ஆம் அத்தியாயம். நாரதீபரின் மகத்துவம். மகா காளரை சிவபாதர் என்று ஏன் அழைக்கிறார்கள்? கோடீஸ்வரர் ஏன் பாபகர் என்று அழைக்கப்படுகிறார்? வத மாத்ருக்கள் ஏன் நாரதீபருக்கு அடுத்தபடியாக உள்ளனர்? அபயேஸ்வரர் ஏன் சங்கோத்தாரணர் என்று அழைக்கப்படுகிறார்? நாரதீபரின் இரண்டாவது தொகுப்பு வட மாத்ருக்கள் எதற்காக? அது ஏன் அபயேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறது? சங்கோத்தாரணர் ஏன்? சூலேஸ்வரர் ஏன் ஓங்காரம் என்று அழைக்கப்படுகிறது? அது ஏன் தூத பாபேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறது? ஏன் இது அங்காரேஸ்வரம் என்று அழைக்கப்படுகிறது? உஜ்ஜயினி நகரம் தெய்வீகமாக நினைவு கூறப்பட்டு 7 கல்பங்கள் வரை காலம் நீண்டுள்ளது. சிறந்த முனிவரே, அதன் அனைத்து பெயர்களையும் எனக்கு கூறுங்கள். சனத்குமாரர் பதிலளித்தார். வியாசமா முனிவரே, குசஸ்தலி நகரம் எவ்வாறு தெய்வீக நகரமாக பிரபலமானது? பெயராலும் செயலாலும் மிகச்சிறந்த நகரம் 7 கல்பங்கள் வரை எவ்வாறு நீண்டுள்ளது என்பதை கேளுங்கள். முதல் கல்பத்தில் இது ஸ்வர்ணஸ்ரங்கம் என்று அழைக்கப்பட்டது. 2வது கல்பத்தில் குசஸ்தலி, 3வது கல்பத்தில் அது அவந்திகா என்று அழைக்கப்படுகிறது. 4வது அமராவதி, 5வது கல்பத்தில் சூடாமணி நகரம் என்று பிரபலமானது. 6வது கல்பத்தில் இது பத்மாவதி என்றும் 7வது கல்பத்தில் அது உஜ்ஜயினி நகரம் என்றும் அறியப்படுகிறது. அந்த கல்பத்தின் இறுதியில் மீண்டும் அது ஸ்வர்ணஸ்ருங்கம் போன்ற பெயர்களால் நினைவு கூறப்படும். அதிகாலையில் எழுந்து இந்த 7 நாமங்களை கூறுபவன் 7 பிறவிகளில் செய்த பாவங்களிலிருந்து விடுபடுகிறான். இதில் எந்த ஐயமும் இல்லை. முன்பு உஜ்ஜயினியில் அந்தகன் என்ற மன்னன் இருந்தான். அவனுக்கு கனகதானவன் என்ற அதீத வீரம் கொண்ட மகன் இருந்தான். அந்த வலிமை மிக்கவன் தேவேந்திரனை ஒரு போருக்கு அழைத்தான். போரில் சண்டையிட்ட அவன் தேவேந்திரனால் கோபமாக தாக்கப்பட்டான். தானவனை கொன்ற பிறகு சக்கரன் அந்தகாசுரனுக்கு பயந்தான். சங்கரனை தேடி சங்கரனின் வசிப்பிடமான கைலாசத்திற்கு சென்றான். தேவர்களின் தலைவனை கண்ட பிறகு பிறை முகடு கொண்ட இறைவனை வணங்கினான். அவன் கண்கள் கண்ணீரால் நிறைந்தன. அவன் மிகவும் பயந்தான். அவர் இறைவனிடம், ஐயா, பகவானே, ஆண்டவரே, தலைவரே, அந்தகன் என்ற அரக்கனின் பயத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுங்கள் என்று வேண்டிக் கொண்டார். சக்கரனான தேவேந்திரனின் இந்த வார்த்தைகளை கேட்டதும் தனது பக்தர்களிடம் கருணை காட்டிய இறைவன், அந்தகனுக்கு பயப்படாதே என்று கூறி அவருக்கு பயத்திலிருந்து விடுதலை அளித்தார். மகாதேவர் மிகவும் பயங்கரமான பிரபஞ்ச வடிவத்தை எடுத்து கொடூரமான இயல்புடைய அரவங்கள் விளையாட்டுத்தனம் நடமாடுகின்றன. அவை அரவங்கள் கூர்மையான கோரை பற்களை கொண்டிருந்தன. அவை அதிகப்படியான விஷத்தன்மை கொண்டவை. அவை பாதாள உலகங்களின் குழிகளைப் போல தோன்றி கோபமாகவும் பயங்கரமாகவும் சீறின. இறைவன் ஆயிரக்கணக்கான ஆயுதங்களை கொண்டிருந்தார். பல ஆயுதங்களை வைத்திருந்தார். அவர் ஒரு சிங்கத்தின் தோலையும் புலியின் தோலையும் தனது மேல் ஆடையாக பயன்படுத்தினார். அவர் ஒரு யானையின் தோலை முக்கியமாக காட்டினார். சந்திரன், சூரியன் மற்றும் நெருப்பு அவரது விழிகளை உருவாக்கியது. அவரது கன்றுகள் பெரிய மலைகளைப் போல இருந்தன. அவர் எல்லாவற்றையும் கிளர்ச்சியடைய செய்து பாதாள உலகங்களின் அடிப்பகுதிக்கு நடுங்கச் செய்தார். தனுஜர்கள் மற்றும் தைத்தியர்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்திய ஒரு வடிவத்தை எடுத்த பிறகு பயங்கரமான சங்கரர் தனது ஒரு காலால் பூமிக்கு இறங்கினார். அங்கேயே ஒரு குளம் உருவானது. அது அனைத்து தேவர்களாலும் வணங்கப்பட்டது. இறைவன் தனது காலால் அழுத்தியதால் அந்த இடம் சிவபாதம் என்று அழைக்கப்படுகிறது. பாதத்தின் பெருவிரலால் கோடி பாவங்கள் கிழிக்கப்பட்டன, அதாவது அழிக்கப்பட்டன. எனவே இது கோடி தீர்த்தம் என்று பிரபலமானது. இது அனைத்து பாவங்களையும் அழிக்கும்.
தீர்த்தங்களின் கோடி முனை 10 மில்லியன் அகஸ்திய முனிவரால் தீர்மானிக்கப்பட்டது, கண்டறியப்பட்டது. எனவே இந்த மங்களகரமான தீர்த்தம் எப்போதும் கோடி தீர்த்தம் என்று நினைவு கூறப்படுகிறது. அனைத்து தேவர்களும் அதை கண்டு நலனுக்கான விருப்பத்துடன் அதில் புனித நீராடினர். அந்த வடிவம் பெரிய காலரால் காலம் மரணத்தின் கடவுள் வெளிப்படுத்தப்பட்டது. எனவே அந்த தெய்வம் மகா காலர் என்று நினைவு கூறப்படுகிறார். தனது மகன் கொல்லப்பட்டதை கேள்விப்பட்ட அந்தகாசுரன் என்ற அரக்கன் கோப இருளில் மூழ்கினான். அவன் போர் எக்காலங்கள் மேளங்கள் போன்றவற்றை முழங்கச் செய்தான். தன் படையுடன் தேர்கள் மற்றும் யானைகளை கொண்ட ஒரு பெரிய படையுடன் தேவர்கள் நின்ற இடத்தை அடைந்தான். தானவர்கள் பெரும் போருக்கு தயாராகி வருவதை கண்டதும் அவர்கள் தெய்வங்கள் நன்கு தயாராக இருந்த போதிலும் நடுங்கினர். அவர்கள் சம்புமூர்த்தியிடம் அடைக்கலம் புகுந்தனர். 3 விழிகளை கொண்ட இறைவன் தேவர்களை நோக்கி பயப்பட வேண்டாம் என்றார். அவர் ஒரு திரிசூலத்தை பிடித்து வளைந்த கோரை பற்கள் போன்ற பற்களால் கோபமாக தனது உதட்டை கடித்தார். 3 விழிகளை கொண்ட இறைவன் கோபமடைந்த போது முழு வானமும் தீப்பிழம்புகளால் நிரம்பியது. கோபமடைந்த அந்தகனால் 10 மில்லியன் தாங்க இயலாத அம்புகள் எய்தப்பட்டன. தேவர்களின் படை வெட்டு கிளிகளின் அவல நிலைக்கு தள்ளப்பட்டு அழிந்தது. பினாகனை ஏந்திய இறைவன் அவற்றை அம்புகளை 100கணக்கான துண்டுகளாக பிளந்து தனது சொந்த அம்புகளால் தாக்கினார். ஆயுதங்கள் கீழே நழுவ அந்தகன் பலவீனமானான். எனவே தேனீக்கள் மூலம் தாமரையைப் போல அம்புகளால் சம்புமூர்த்தியால் கட்டுப்படுத்தப்பட்டு மூடப்பட்டான். போர்க்களத்தில் போரிட்ட அவனது கணங்களால் அவனது படையும் தாக்கப்பட்டது. ஸ்தானுவை நாடிய சிறந்த தேவ வீரர்களால் படை கொல்லப்பட்டது. சூரர்கள் தனது படை வீழ்த்தப்பட்டதையும் மகேசனால் கோடிக்கணக்கான அம்புகளால் தன்னை தாக்கி துளைத்ததையும் கண்டு உடல் பிளந்த அந்தகன் பயந்தான். 100கணக்கான வகையான மாயைகளில் வஞ்சக செயல்களில் நிபுணன். பின்னர் தாமசிக மாயையை ஏற்றுக்கொண்டான். அந்த மாயையால் மறைக்கப்பட்ட தேவர்களின் இறைவன் வடக்கு நோக்கி சென்றார். சம்புமூர்த்தி இதயத்தில் தாக்கப்படுவதற்கு பயந்தார். அவர் பூமியெங்கும் அலைந்து திரிந்தார். தைத்தியரும் பகவானை அவர் சென்ற பாதையில் பின்தொடர்ந்தனர். அவரை காணவில்லை. துஷ்டன் எங்கே போனான்? அந்தகன் ஒரு சத்தம் எழுப்பினான். பின்னர் மகேஸ்வரர் ஏதோ கூறினார். அங்கே ஒரு தீர்த்தம் உருவானது. வாகந்தகன் என்று நன்கு அறியப்பட்டது. ஒருவர் அதில் புனித நீராடி தூய்மையாக வேண்டும். 9ஆம் நாள் மார்கசீர்ஷ மாதமான மார்கழி மாதத்தின் பிரகாசமான பாதியில் அவர் கரும்பு மிட்டாயுடன் எந்த பரிசையும் வழங்க வேண்டும். அந்த பரிசை நித்திய நன்மையுடன் வழங்க வேண்டும். தானம் செய்தவர் சிவபுரத்திற்கு செல்ல வேண்டும். பித்ருக்களை மனதில் கொண்டு சிவனுக்கு எதையும் பக்தியுடன் வழங்கலாம். அவர்கள் திருப்தி அடைந்து அனைத்து உயிரினங்களும் அழிக்கப்படும் வரை அப்படியே இருப்பார்கள். தேவர்கள் இருளில் மூழ்கி அவர்கள் கலக்கமடைந்தனர். மனம் முற்றிலும் குழப்பமடைந்ததால் அவர்களால் எதையும் குறித்து சிந்திக்க இயலவில்லை. இதற்கிடையில் வியாசமா முனிவரே, நாரதித்யர் தனது சுய ரூபத்தாலும் மனித உருவத்தாலும் இருளை அகற்றும் ஒரு மனிதனின் உருவத்தாலும் எழுந்தார். இருள் அகற்றப்பட்டு தைத்தியர் ஒளிக்குள் கொண்டு வரப்பட்ட போது தேவர்கள் தங்கள் விழிகளால் நரனை கண்டு மகிழ்ச்சி அடைந்தனர். அவர்கள் நர வடிவில் திவாகரனை சூரிய கடவுள் பல்வேறு வகையான பாடல்கள் மற்றும் பிரார்த்தனைகளால் புகழ்ந்தனர். திவாகரர் ஒரு நர வடிவில் எழுந்தருளி ஒளி பெற்றதால் தேவர்கள் அவருக்கு நாரதீபன் என்று பெயரிட்டனர். நாரதீபன் என்ற திவாகரனை பக்தியுடன் தரிசிக்கும் ஒரு மனிதன் ஒரு பிராமணனை கொன்றாலும் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறார். ஒரு பக்தர், பிராமணரே, ஞாயிற்றுக்கிழமையுடன் கூடிய 6வது சந்திர நாளில் தெய்வத்தை தரிசிக்க வேண்டும். 7வது சந்திர நாளில் அவர் விரதம் இருக்க வேண்டும். ஒரு அரை நாளின் தொடக்கத்திலோ அல்லது முடிவிலோ சந்திரன் மாறும் நாளில் தினச்சந்திரம், சூரியன் சஞ்சாரம் செய்யும் நாளில் சம இரவு நாளில் ஒரு மனிதன் குண்டத்தில் புனித நீராடி சுத்தமாக இருக்க வேண்டும். மனதை கட்டுப்படுத்த வேண்டும். தெய்வீக நாமங்களை உச்சரிக்க வேண்டும் மற்றும் நாரதீபரை தரிசிக்க வேண்டும்.
அவர் பிரார்த்தனைகளுடன் கூடிய மங்களகரமான இசைக்கருவிகளை வாசிக்க வேண்டும். அவர் இனிமையான வாசனை திரவியங்கள், தூபங்கள், தீபங்கள் மற்றும் நெய்வேத்திய பிரசாதங்கள் மூலம் வழிபட வேண்டும். இசைக்கருவிகள் மற்றும் பாடல்களின் துணையுடன் அவர் அஷ்டாங்கங்களுடன் 8 அங்கங்கள் தரையில் தொடும்படி வணங்க வேண்டும். அவர் காலை, மதியம் மற்றும் இரவு வேளைகளில் வலம் வர வேண்டும். 7 பிறவிகளில் செய்த அனைத்து பாவங்களிலிருந்தும் அவர் விடுபடுவார். அனைவருக்கும் விருப்பமான மற்றும் கோடிக்கணக்கான சூரியன்களைப் போல பிரகாசிக்கும் வான்வழி ரதங்கள் மூலம் அவர் விரைவாக தேவர்கள் கூட அணுக முடியாத சூரிய உலகத்திற்கு செல்வார். இந்த தெய்வம் நரனால் ஒரு தயவாக பிரதிஷ்டை செய்யப்பட்டதால் இது நாரதீபர் என்று அழைக்கப்படுகிறது. சூரியன் என்ற தெய்வம் சக்கரரிடமிருந்து பெறப்பட்டு இங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டது. எனவே வியாசமா முனிவரே, யாத்திரைக்கான நடைமுறை சங்கரரால் வரையப்பட்டது. பகவான் கூறினார், பார்த்தனே, அதாவது நாரா, நான் இங்கு நாரதீபத்தில் தேவர்களுடன் உரிய பரிசீலனையுடன் ஜேஷ்டாவின் பிரகாசமான பாதியில் 2வது நாளில் வருவேன். கடவுள் பொழிந்ததிலிருந்து எனது வருகை அறியப்பட வேண்டும். அதன் பிறகு தேவர்கள் சொர்க்கத்திலிருந்து வந்து தேரில் அமர்ந்திருந்த பிரகாசமான ஒளியுடன் கூடிய நாரதீபரை தரிசித்து யாத்திரையை முறையாக செய்தனர். அதன் பிறகு அவர்கள் தெய்வீக வாகனங்களில் வலம் வந்தனர், சுற்றி திரிந்தனர். தேரில் அமர்ந்திருக்கும் நாரதீபரை பக்தியுடன் தரிசிக்கும் மனிதன் அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபடுவான். அவன் சூரிய உலகில் மதிக்கப்படுகிறான். முனிவரே, நாரதீபரின் ரத யாத்திரையின் நடைமுறையையும் முனிவர்கள் வகுத்து அறிவித்தபடி அதன் மூலம் பெறப்பட்ட புண்ணியத்தையும் நான் விவரிக்கிறேன். ஜேஷ்ட மாதத்தின் பிரகாசமான பாதியில் 2வது சந்திர நாளில் தேரில் அமர்ந்திருக்கும் சூரியனை, திவாகரனை சிறந்த பிராமணர்கள் தங்கள் கரங்களால் இழுத்து குசஸ்தலியில் வலம் வருகிறார்கள். வடக்கு பகுதிக்கு வரும் திவஸ்பதியை சூரிய கடவுள் காண்பவர் அக்னிஷ்டோம யாகத்தின் முழு பலனையும் பெறுகிறார். கேசவர்க்கத்திலிருந்து திரும்பி வந்து தேரை காண்பவர் சுண்டீஸ்வர சுவாமியின் யாத்திரையை செய்பவருக்கு, அதாவது கார்த்திகேயர், அவருக்கு சமமானவர். இது சம்பந்தமாக எந்த ஐயமும் இல்லை. கயிற்றை இழுக்கும் தேரை இழுப்பவன் முனிவரே தன் குடும்பத்தின் மூதாதையர்களான தந்தையர் மற்றும் தாத்தா பாட்டிகளை மீட்டுக் கொள்கிறான். சிறந்த பிராமணரே, தெற்கு நோக்கி செல்லும் நாரதீபரை காணும் சுய கட்டுப்பாடு கொண்டவர்கள் சொர்க்கத்திற்கு செல்கிறார்கள். புனித ஸ்தலம், தேர் மற்றும் தேரை மூடுபவர் நூல் மூலம் மனிதன் விரும்பிய அனைத்தையும் பெற்று மிகுந்த புண்ணியம் பெறுகிறான். சூரியனை தெய்வமாக பக்தியுடன் வலம் வந்தால் 7 காண்டங்களுடன் பூமியையும் வலம் வந்தவர்களுக்கு அவர்கள் இணையாவார்கள். ஒரு நபர் அதிகாலையில் எழுந்து அமைதியாக சூரியனை, தெய்வத்தை வணங்க வேண்டும், அணுக வேண்டும். சிறந்த பிராமணரை, அவர் கிழக்கு வாசல் வழியாக தெய்வத்தை கண்டு வணங்க வேண்டும். தெற்கு வாசல் வழியாக நுழைந்து தேரின் சக்கரத்தை வணங்க வேண்டும். அவர் அதே வாசல் வழியாக வெளியே வந்து வணங்கி செல்ல வேண்டும். மேற்கு வாசல் வழியாக சென்ற பிறகு தேரில் அமர்ந்திருக்கும் சூரியனை வணங்க வேண்டும். அவர் சௌரிகள், மணிகள் மற்றும் பிற பொருள்களை வழங்க வேண்டும். கிழக்கு வாசலில் ஒரு பசுவையும், தெற்கு வாசலில் ஒரு குதிரையையும், மேற்கு வாசலில் ஒரு யானையையும், வடக்கு வாசலில் ஒரு தேரையும் பரிசாக வழங்க வேண்டும். இவ்வாறு நாரதீபருக்கு யாத்திரை செய்யும் மனிதன் அனைத்து ஆசைகளையும் அடைந்து புண்ணியங்களை பெற்றவனாகிறான். அவர் தெய்வீக கோ, பசு, சூரிய தேவர், சிவன் மற்றும் சக்கரரான தேவேந்திரன் ஆகியோரின் சொர்க்க உலகத்தை அடைகிறார். முனிவரே, அவர் பெரிய மேருவை வலம் வந்தது போல் இருக்கும். ஒரு மனிதன் 100 வியாதி பாதங்கள் அல்லது 1000 குதிரைகளில் 1000 பசுக்களை தானம் செய்தால் அதே பலனை நாரதீபரின் யாத்திரை செய்வதன் மூலம் பெற முடியும். நாரதீபர் தேரில் ஏறும்போது வபன சடங்கை, தலையில் உள்ள முடிகளை மொட்டையடித்தல் செய்தால் ஒருவருக்கு ஸ்ரீ மகிமை, செல்வம் ஒருபோதும் இழக்கப்படாது. அவர் சூரிய உலகில் மதிக்கப்படுகிறார். சூரியனுக்கு முன்னால் உள்ள குளத்தில் சரஸ்வதி நதி 1 மாதம் முழுவதும் உள்ளது. ஒரு மனிதன் அதை தினமும் கண்டால் தீய கனவுகள் அவனை துன்புறுத்துவதை அது நிறுத்திவிடும். வியாசமா முனிவரே, நாரதீபரை தினமும்
பக்தியுடன் காண்பவன் மகன்கள் மற்றும் பேரன்களுடன் கூடிய சிறந்த உலகத்தை அடைகிறான். அவன் உறவினர்களுடன் விளையாடுகிறான். இறந்ததும் அவன் சூரிய நகரத்திற்கு செல்கிறான். பிராமணரே, இருள் நீங்கி ஒளி எங்கும் பரவிய போது, அந்தகன் மகேசனால் திரிசூலத்தால் கொல்லப்பட்ட போது, பிரம்மதேவர் மற்றும் தேவேந்திரன் ஆகிய சூரர்கள் அனைவரும் மகிழ்ச்சி அடைந்தனர். அந்த நேரத்தில் சூரர்களின் நலனின் விருப்பத்துடன் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு சங்கத்தை ஊதினார். அங்கு சங்கோத்தாரணன் என்ற தீர்த்தர் வெளிப்பட்டார். தெய்வத்தின் தெற்கு பக்கத்தில் 4 முகங்களை கொண்ட லிங்கத்திற்கு மிக அருகில் விஷ்ணு திரிசூலத்துடன் அங்கே நிலைநிறுத்தப்பட்டுள்ளார். புலன் உறுப்புகள் அடக்கப்பட்டவர்கள் தங்கள் பாவங்களின் நிறைகளை எல்லாம் தீர்த்து கொள்வார்கள். அவர்கள் மிகப்பெரிய இலக்கை அடைவார்கள். யோகினிகளுக்கு முறையாக காணிக்கை செலுத்துபவரை பூதங்கள், ஆவிகள், பேய்கள், காட்டேரிகள் போன்றவர்கள் ஒருபோதும் துன்புறுத்துவதில்லை. துவாதசி நாளில் ஒருவர் விரதம் இருந்து புனித நீராட வேண்டும். அதன் பிறகு அவர் சங்கமேந்திய பகவான் ஜனார்த்தனரை சந்திப்பார். அதன் மூலம் அவர் அச்சுத நித்திய உலகத்தை அடைவார். நுட்பமான மற்றும் மொத்த வடிவங்களை கொண்டவரும் தன்னை தெளிவாக வெளிப்படுத்திக் கொள்பவரும் ஒரே மாதிரியாக இல்லாத மற்ற அனைத்துடனும் ஒத்தவருமான இந்த உலகம் தோன்றிய பிரபஞ்சத்திற்கு காரணமான புருஷோத்தமருக்கு வணக்கம். 36ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.